ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ வந்து நீங்கள் தமிழில் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. டெடியோட ஃபர்ஸ்ட் பர்த்டே. அண்ட் அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து ஒரு க்ரூமிங் செஷன் மாதிரி டெடிக்கு வந்துட்டு டெடியோட ஹேர் நிறையா இருக்குமா, ஸோ அதுக்காக ஒரு க்ரூமிங் செஷன் மாதிரி கூட்டிகிட்டு போயிருந்தோம். பட் அங்கே வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அண்ட் அதுக்கு தேவையான திங்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு அங்கே வந்து ஒரு குயிக் செக்கப் மாதிரி பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ டெடிக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்கிட்டு அன்றைக்கி ஈவினிங் வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ இது வந்து ட்ரெஸ், கூலர்ஸ், அதுக்கப்புறம் கேக்கு, கர்டு, அப்புறமேட்டு வாட்டர்மெலன், டெடிக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து வச்சுருந்தோம். கேக் வந்து சிக்கன் அதை மேஷ் பண்ணி அது மாதிரி அம்மா செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் குயிக்காக நானும் வந்து ரெடி ஆகிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இந்த ட்ரெஸ் வந்து போட்டிருந்தேன் ஈவினிங். அண்ட் ஒரு ஐலைனர் வந்து போட்டுட்டு ஒரு லிப்ஸ்டிக்கோட இந்த மேக்கப்பை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தேன். க்ரீன் கலர் ஐலைனர் வந்து ஜூடியோவில் வாங்கியிருந்தேன். ஸோ அதை வந்து விங்ட் ஐலைனராக வந்து போட்டிருந்தேன். அண்ட் கன்சீல்லாம் எதுவுமே பண்ணலை. ஸோ அதனால் அதை பாப்ட் அவுட்டாக அவ்வளோவா தெரியல. அண்ட் லிப்ஸ்டிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ரௌன் கலர் இல்லை ப்ரௌன் கலர் லிப் ஷேட் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் அம்மா வந்து மீன்வேல் வந்து கேக்கை வந்து அழகாக டெக்கரேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பெடிகிரி இருக்குல்ல, ஸோ அதை வந்து டெக்கரேட் பண்ணி அழகாக செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் அதோட திங்ஸும் எல்லாமே இருந்தது. இப்படி தான் இருந்துச்சு. அண்ட் டெடிக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் டேபிளை சுற்றி சுற்றி வந்து எக்ஸைட்மெண்ட்டில் சுற்றிட்டு இருந்துச்சு. அண்ட் நாங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக அந்த பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணோம். ஏன்னா டெடி வந்ததுக்கப்புறமேட்டு தான் வந்து ஏதாவது ஒரு மூட் அவுட் அப்படின்னா வந்து டெடி கூட கொஞ்சம் நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படின்னா அப்படியே அந்த மூட் அவுட் வந்து போயிடும். ஸோ உங்களுக்கும் வந்து இதை டாக் வளர்க்காமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வளர்க்கலாம். அண்ட் ஸோ இது ரொம்ப க்யூட்டான ஃப்ரேம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃப்ரேம். நம்ம வந்து சின்ன வயசில் வந்து ஃபஸ்ட்டு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறப்போ நம்ம பேரண்ட்ஸ்லாம் வந்து கேக் முன்னாடி வந்து இப்படி தூக்கி வச்சுருப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அண்டு ஸோ கேக் பார்த்தோன்னா டெடியும் எக்ஸைட் ஆச்சு. டெடிக்கு ஃபேவரட்டான திங்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் வச்சாச்சு. அண்ட் வந்து நாங்கள் வந்து கேக் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு வந்து டெடிக்கு வந்து என்ன பண்ணுறாங்க எதுவுமே புரியல. பட் ஸ்மெல் மட்டும் வந்துட்டே இருந்ததா, ஸோ அந்த டேபிள் சுற்றி சுற்றி வந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு அம்மா வந்து எல்லாமே உனக்கு தான் டெடி வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனாங்க. கூப்பிட்டு போயிட்டு குயிக்காக வந்து அந்த ட்ரெஸ்ஸை வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு கூலர்ஸும் போட்டுட்டு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டுட்ருந்தோம். கூலர்ஸ் வந்து ட்ரை பண்ணோம். பட் அது தட்டி விட்டுருச்சு. பட் அதுக்கு புதுசாக இருக்கும்ல, ஸோ அதனால செட் ஆகலை. ஸோ ட்ரெஸ்ஸு மட்டும் போட்டுட்டு கேக் கட் பண்ணோம்.